Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering காலேஜ்ல படிக்கிறவங்களுக்காக engineering mathematics ரொம்ப ஈஸியா அண்ணா யுனிவர்சிட்டி சிலபஸ் படி ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துட்டே இருக்கோம். ஃபோரியர் சீரிஸ்ல ஆல்ரெடி 5 பார்ட் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு 6வது பார்ட் கொடுக்க போறேன். சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் வந்து நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸும் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல். அதாவது Fourier series நம்ம யூசுவலா f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn sin nx இப்படி தான் நம்ம யூசுவலா எழுதுவோம். இப்போ இந்த nx அப்படிங்கறத நம்மளுக்கு யூசுவலா 0 to 2 pi அல்லது -pi to pi அப்படின்னு இன்டர்வல் இருக்கும். இனிமே 0 to 2l -l to l க்கு நீங்க என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம இன்டர்வலை சேஞ்ச் பண்ணி எப்படி ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல சொல்ல போறோம். இல்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோரியர் சீரிஸை எப்படி எழுதுவோம் அப்படின்னா f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos n pi x by l plus bn sin n pi x by l. சரியா? இதுல where a0 equal to 1 by l integral c to c plus 2l f of x dx. an equal to 1 by l integral c to c plus 2l f of x cos n pi x by l dx. bn is equal to 1 by l integral minus z to c plus 2l f of x sin n pi x by l dx. sin n pi x by l dx. சரிதானா? இதுல c is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? a0 equal to integral 0 to 2l f of x இதுல 1 by l f of x dx. an equal to 1 by l integral 0 to 2l f of x cos n pi x by l dx. bn is equal to 1 by l integral 0 to 2l f of x sin n pi x by l dx. சரியா? இதுல c is equal to minus l அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா c is equal to minus l ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இங்க என்ன வந்துரும்? minus l வரும், இங்க l வரும், இங்க minus l, இங்க l. சரியா? அதே மாதிரி இங்க minus l, இங்க l அப்படி கிடைக்கும். இது ஜெனரல் ஃபோரியர் சீரிஸ். இந்த ஜெனரல் ஃபோரியர் சீரிஸை நம்ம ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ல ஜெனரலா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து இதுதான். ஜெனரலா இருக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். இதே இது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா f of x is even function இருந்தா a0 equal to f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos n pi x by l where a0 equal to 2 by l integral 0 to l f of x dx. இந்த ஃபார்முலால எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நான் இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுவேன். an equal to 2 by l integral 0 to l f of x
cos n pi x by L dx. சரிதானா? இது ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தா f of x is odd. Oddனா f of x is equal to a0 by 2. Sorry. Odd function இருந்தா summation n varies from 1 to infinity bn sin n pi x by L. சரியா? அப்ப where bn is equal to 2 by pi integral 2 by L integral 0 to L f of x sin n pi x by L dx. நம்ம இதுவரைக்கும் ஃபோரியர் சீரிஸ்ல ஜெனரல் ஃபோரியர் சீரிஸ் படிச்சிருக்கோம். a0 an bn கண்டுபிடிக்கிறது. எப்போ எந்த இன்டர்வல்ல 0, 2πங்கிற இன்டர்வல்ல -π, πங்கிற இன்டர்வல்ல படிச்சிருக்கோம். இப்போ ஜெனரலைஸ் பண்றோம். -L to L, L to 0 to 2L. அப்படி இருந்தா ஜெனரல் ஃபோரியர் சீரிஸ் என்ன, ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதனோட வேல்யூ என்ன, ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ். ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ்னால் என்ன அப்படின்னா இதில் f of x ஈவன் ஃபங்க்ஷன் அல்லது கொசைன் சீரிஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஆட் ஃபங்க்ஷன் அல்லது சைன் சீரிஸ். அதாவது ஃபோரியர் சீரிஸ் அப்படின்னா f of x is equal to a0 by 2 summation an cos nx bn sin nx வரும். கொசைன் சீரிஸ்னா a0 an மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து ஈவன் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான். அது லிமிட் 0 to pi 2π 0 to pi இருந்தாலும் சரி, லிமிட் 0 to 2L -L to L இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கொசைன் சீரிஸுக்கும் கொசைன் சீரிஸுக்கும் ஈவன் ஃபங்க்ஷனுக்கும் ஒரே ஃபார்முலா, ஆட் ஃபங்க்ஷனுக்கும் சைன் சீரிஸ்க்கும் ஒரே ஃபார்முலா. இது நான் ஜெனரலைஸ்டு லிமிட்ல சொல்லியிருக்கேன். இது நார்மல் -π to pi 0 to 2π அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யும், அதே ஃபார்முலா தான் வரும். இதுல ரொம்ப முக்கியமான ஃபோரியர் சீரிஸ்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாலுமே முதல்ல அந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடணும். செக் பண்ண பிறகுதான் ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா தான், ஒருவேளை அது ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டாம், bn கண்டுபிடிக்க வேண்டாம். அல்லது அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா நம்ம a0 an கண்டுபிடிக்க வேண்டாம். நம்மளுடைய ஒர்க்கு வந்து நம்ம நல்ல ஈஸி ஆகிடும். அதனால கட்டாயமாக எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலுமே முதல்ல எடுத்த உடனே இந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா ஆடு ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஈவன் ஃபங்க்ஷனா ஆடு ஃபங்க்ஷனாங்கிறத எப்படி செக் பண்ணணுங்கிறது டீட்டெயில்டு வீடியோ இதுக்கு முன்னால் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அப்படின்னா தான் நான் இந்த சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ல வச்சு அடுத்த நாளைக்கு ப்ராப்ளம் போடுவேன். அதனால நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கரெக்டாக அந்த ஆர்டர் படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸாக கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம்.